சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எவ்வளவுதான் கொடுமைகள், எவ்வளவுதான் வார்த்தைகள், கேட்க முடியாத அளவுக்கெல்லாம் உன்னை உன் உறவினர்கள் பேசிவிட்டார்கள். உனக்கு முன்பும் சரி, உனக்கு பின்பும் சரி, அவ்வளவு விஷயங்களை நீ கேட்டுவிட்டாய். வாழ்க்கையில் கடந்தும் வந்து விட்டாய். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ உன்னுடைய உறவுகள் அனைவருமே வசதிகளாக இருக்கிறார்கள். நீ மட்டும்தான் அந்த இடத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்றால் கூடி குறுகி. நீ உன் வாழ்க்கையில் அதிகமான மிகப்பெரிய இடத்தில் இருந்தாய். திடீரென்று சில சறுக்கள் வந்ததினால் இந்த நிலைமையில் இருக்கிறாய். உன்னுடைய உறவினர்கள் எல்லாம் நல்ல நிலைமையில் இருப்பதினால் உன்னை பார்க்கும் பொழுதே வித்தியாசமாக பார்ப்பார்கள். ஆனால் அவர்களும் இதே நிலைமையிலிருந்து கடந்து வந்தார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். தங்கமே, அவர்களை நான் உணர்த்தும் வகையில் அவர்கள் வாழ்க்கையில் நான் இன்னும் சில மணி நேரங்களில் என்ன செய்ய போகிறேன் என்று பார். உன் மனதை அதிகமாக காயப்படுத்தினவனுடைய வாழ்வில் நான் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். உனக்கு அதனுடைய அழைப்பு வரும். நிச்சயமாக உன் காதுக்கு வந்து சேர்ப்பேன். ஆனால் நீ பாவப்படாதே. பாவம் நிச்சயமாகவே நீ படக்கூடாது. அதுபோல அனுபவிக்கட்டும் என்றும் சொல்லாதே. செய்தி வந்தால் அதை கேட்டுக்கொண்டு அதை அப்படியே விட்டுவிட. தங்கமே, உனக்காக செய்ய இங்கு நான் இருக்கிறேன். சில பேருக்கு எதுவுமே செய்ய ஆள் இல்லாமல் தவிக்கிறார்கள். ஆனால் தெய்வமாக இருக்கும் இந்த சாய் உன் அப்பாவாக இருந்து அனைத்து காரியங்களையும் நல்ல முறையில் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? வாழ்க்கையில் நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் சொல். யாருமே இல்லையா? நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் யாருமே இல்லை என்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வராத. உன் மனமானதோ எனக்கு யாருமே இல்லை என்று ஏங்காத. நீ ஏங்க வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்வில் எல்லா ரூபத்திலும் இந்த சாய் இருப்பேன். அம்மாவாக இருந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்வேன். அப்பாவாக இருந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்வேன். நண்பனாக இருந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்வேன். உறவாக இருந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்வேன். இது போல எல்லா இடத்திலும் நான் உனக்கு நிறைந்து இருப்பேன். உன்னை ஒரு நாளும் தனியாக இருக்கிறோம் என்ற ஒரு நினைப்பிற்கே கொண்டு வரவே மாட்டேன். புரிந்து கொள். எல்லா விஷயமும் உன் வாழ்வில் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது காலமும் நேரமும் உனக்கு கைகூடவில்லை என்பதற்காக எதையுமே கண்டு அஞ்ச வேண்டாம். எல்லாவற்றையும் மாற்றலாம். சகல வசதிகளும் உனக்கு கிடைக்கும். ஏகப்பட்ட மாற்றங்களும் நல்ல அனுகிரகமும் உனக்கு கிடைக்கும். சந்தோஷமாக மட்டும் இரு. உன் வாழ்வில் அனைத்துமாக இந்த சாய் இருந்து உனக்கு நல்வழி நடத்துவேன். எப்பொழுதும் இந்த சாய் ஆகிய நான் உனக்கு கூடவே தான் இருப்பேன். ஜெய் சாய்ராம்.